ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ஸ்டன்ட் லெமன் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இதை ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொரியும் படப்படன்ட்டு, அப்போ நம்ம எடுத்துடணும். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் நம்ம வறுத்தெடுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லெமன் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது டேஸ்ட் மாறிடும். அதனால் இப்போ நான் இன்றைக்கி ஒரு 12 லெமனில் தான் இந்த ஊறுகாய் செஞ்சுருக்கேன். அதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். கடுகையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி பொரித்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு 10 கடுகு போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 மினிட் கழித்து நம்ம 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதில் சேர்த்து அப்படியே ஆற விட்டுடலாம். இது இருக்கட்டும். இப்போ 12 லெமனில் 8 லெமன் நான் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மீதி 4 நல்லா இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சிட்ருக்கேன். அதுலேயே விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமனை 8 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நம்ம வறுத்து பொடி பண்ண கடுகு வெந்தயப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், நீங்கள் மிளகாவை கூட வேணால் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லெமன் நம்ம எதுக்கு பிழிஞ்சு விட்டோம்னா நல்லா சாறு கிடைக்கும் ஊறி வரும்போது. அதனால் ஒரு 4 லெமன் மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் அந்த தொக்கை நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அதுலேயே. இப்போ இந்த ஆறின எண்ணெயை நல்லா கலந்து இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காற்று போகிற மாதிரி மூடி வைக்கணும். இல்லைனா ஒரு துணி கட்டி கூட வைக்கலாம். இதில் காற்று போகும். அதனால் நான் இந்த மூடியை மூடி வைக்கிறேன். கண்ணாடி பவுலில் தான் போட்டிருக்கேன். இது இப்படியே 2 நாளைக்கு நம்ம கவுண்டர் டாப்பில் அப்படியே வச்சிடணும். மார்னிங் ஈவினிங் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். 2 நாள் கழித்து பார்த்தோம்னா நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே வச்சு 2 நாள் கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.